அத்தியாயம் 45. புது ஓலை புரிந்த விவரம். உறையூர் அரண்மனையின் மந்திராலோசனை அறையில் இருபுறமும் சிங்க தலைகள் கடையப் பெற்ற மஞ்சத்தில் உட்கார்ந்திருந்த விஜயாலய சோழதேவன் எதிரே கைகட்டி நின்றிருந்த அச்சுத பேரரையரை நோக்கி செந்தலையிலிருந்து புதிதாக ஏதாவது செய்தி உண்டா என்று வினவினான். அச்சுத பேரரையர் உடனடியாக பதில் சொல்ல முடியாமல் தயங்கினார். உண்டு, ஆனால் நம்பத்தகாததாய் இருக்கிறது என்று கூறினார் தயக்கத்தை குரலிலும் காட்டி. விஜயாலயன் அமைச்சரின் தயக்கத்தை கவனித்தான் என்றாலும் அதை பற்றி அக்கறை ஏதும் காட்டாமல், அச்சுதரே, உலகத்தில் நம்பத்தகாதது ஏதேதோ தினமும் நடக்கிறது. ஆனால் அவையெல்லாம் அசாத்தியம் என்று சொல்வதற்கில்லை. உண்மையும் சில சந்தர்ப்பங்களில் நம்பத்தகாத மாதிரி இருக்கிறது. அதற்காக அவற்றை நாம் ஒதுக்கிவிட முடியாது என்று கூறி இளநகை கொண்டான். சோழவேந்தன் சொற்களை ஆமோதிப்பதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த அச்சுதர், ஆம் மன்னவா, தாங்கள் சொல்லுவது போல் நம்பத்தகாத விஷயங்களில் உண்மை இருப்பதும் உண்டு. ஆனால் செந்தலையிலிருந்து இன்று காலை கிடைத்துள்ள செய்தியை என்னால் அடியோடு நம்ப முடியவில்லை என்றார். இருப்பினும் தங்களிடம் சொல்லுவது எனது கடமை. இங்கு வந்தாலே ஒரு பெண் இதயகுமாரனை அழைத்துக் கொண்டு அவள் செந்தலை இளவரசியாகி விட்டாளாம் என்று கூறினார். இந்த செய்தியால் விஜயாலயன் எந்தவித அதிர்ச்சியையோ வியப்பையோ காட்டுவான் என்று அச்சுதர் நினைத்திருந்ததால் ஏமாந்தே போனார். அந்த செய்தியை சர்வ சகஜமாக வரவேற்ற சோழ மன்னன், இது நாம் எதிர்பார்த்ததுதானே என்றார். நாம் எதிர்பார்த்ததா? அச்சுதர் பதிலில் வியப்பு மிதமின்றி ஒலித்தது. ஆம், அந்த பெண்ணை இங்கு பார்த்ததுமே அவள் அரச குலத்தை சேர்ந்தவள் தான் என்று நினைத்தேன். அவள் தோரணை, பேச்சு எல்லாமே அப்படித்தான் இருந்தது. உமக்கு மட்டும் அப்படி தோன்றவில்லை என்று நினைக்கிறேன் என்று சொன்னான் சோழ மன்னன். இல்லை, அவள் முத்திரையர் அரண்மனை பணிப்பெண் என்பதை முன்னதாக அறிந்திருந்தேன். அதனால் பணிப்பெண் இளவரசியாக முடியாது என்று நினைத்தேன். நீர் நினைத்தது இருக்கட்டும், அவள் தோரணையை பற்றி என்ன நினைத்தீர்? தோரணையா? ஆம் அச்சுதரி, திரும்பி செல்லும் போது தான் இங்கு வருவதாயிருந்தால் சோழ நாட்டு மகாராணியாக வருவதாக சீறிவிட்டு போனாள் அல்லவா என்று வினவிய மன்னன், அச்சுதரி, அந்த பெண்ணிடம் வீரம் இருந்தது, பேச்சில் உறுதி இருந்தது. அவள் இளவரசியானதில் வியப்பில்லை. பெரும்பிடுகர் யாரையாவது ஒரு பதவிக்கு உயர்த்தினால் தகுதியில்லாமல் உயர்த்த மாட்டார் என்றான். நீங்கள் போகிற போக்கை பார்த்தால் இப்பொழுது அவள் இங்கிருந்தால் உங்கள் மகனுக்கு அவளை மணமுடித்து விடுவீர்கள் போலிருக்கிறது என்று கேட்டார் அச்சுதர். அந்த வேலை நமக்கு இருக்காது. ஆதித்தனும் அந்த பெண்ணுமே திருமணத்தை முடித்துக் கொள்ளுவார்கள். பேருக்கு நமது அனுமதியை கேட்பார்கள் என்ற சோழ மன்னன் புன்முறுவல் கொண்டான். அந்த புன்முறுவலில் ஆனந்தம் பொங்கியதை அமைச்சர் கண்டார். அரசன் மகிழ்ச்சியை கண்டதால் சிறிது சினமும் அடைந்த அச்சுத பேரரையர், மன்னவா, இது முறையல்ல என்றார் குரலில் தமது உணர்ச்சியை லேசாக காட்டி. எது என்று கேட்டான் மன்னன். குழந்தைகளை அவர்கள் இஷ்டப்படி நடக்க விடுவது என்றார் அச்சுதர். சரி, அவர்களை நமது இஷ்டப்படி நடக்கச் செய்வது எப்படி என்று கேட்டான் மன்னன். மன்னர்களுக்கு தனி வாழ்க்கை கிடையாது. அரச நலத்தை முன்னிட்டுத்தான் அவர்கள் வாழ்க்கை என்று திட்டமாக சொல்லிவிடுங்கள் என்றார் அமைச்சர். இதை கேட்டதும் விஜயாலயன் வாய்விட்டே நகைத்தான். அச்சுதரே, அதை சொல்லும் உரிமை உமக்கே அளித்து விட்டேன், நீங்களே செய்யுங்கள் அந்த பணியை என்றார் நகைப்பினூடே. மன்னவா, இது விளையாடும் விஷயம் அல்ல என்றார் அச்சுதர். வினைதான். மன்னன் குரலில் விஷமம் இருந்தது. வினையா? ஆம். எப்படி மன்னவா? நீர் படைத்தலைவனை அழைத்து வர நந்தவனத்துக்கு போனீர் அல்லவா? ஆம். அங்கு படைத்தலைவன் உம்மை சனியன் என்று அழைத்ததாக சொன்னீரே. நேர்முகமாக அழைக்கவில்லை, ஏதோ காமப்பித்தனின் உளறழுது. காமுகர் இருவராயிருக்க வேண்டுமே. ஆம். இன்னொருவர் என் மகள் கண்ணழகி. தங்களுக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அப்படியானால் அவளை கண்டிக்க என்ன செய்தீர்? ராஜதந்திரத்தில் இணையற்றவர் என்று பெயர் பெற்றிருந்த அச்சுதர் இதை கேட்டதும் பிரமித்தார். மன்னவா, இளவரசியின் விஷயம் வேறு, இருவரும் சோழ நாட்டவர் என்று இழுத்தார். நாட்டுக்கு நாடு, மக்களுக்கு மக்கள் நீதி மாறுமா என்று வினவினான் சோழதேவன். ஆகாது மன்னவா, இருப்பினும் முத்திரையருடன் சம்பந்தம் என்று இழுத்தார். அழுத்துக் கொண்டார் அச்சுத பேரரையர். அச்சுத பேரரையருக்கு முத்திரையரிடம் இருந்த வெறுப்புக்கு காரணம் சோழ மன்னனுக்கு தெரிந்தே இருந்தது. தமது குடும்பத்துக்கும் இதயகுமாரன் குடும்பத்துக்கும் முத்திரையர்களால் ஏற்பட்ட கொடுமையால் அவர் மனம் நீதியை கவனிக்க மறுக்கிறது என்பதை புரிந்து கொண்டான் விஜயாலயன். ஆகவே மெல்ல சொன்னான் அச்சுதரை நோக்கி, அச்சுதரே, ஒரு தலைமுறையின் மக்களை ஆள்பவர்களின் அநீதிக்காக மனிதனின் அடிப்படை குணங்களையோ உணர்ச்சிகளையோ மாற்ற முடியாது. நீர் எந்த முத்திரையரை வெறுக்கிறீரோ அந்த குலத்து பெண் தான் இதயகுமாரனை காத்து இங்கு அழைத்து வந்தாள் என்பதை நீர் மறுக்க முடியாது. அதுவும் ஈவிரக்கமற்ற இரும்பு மனத்தினரான பெரும்பிடுகர் இந்த பெண்ணின் இஷ்டத்துக்கு வளைந்திருக்கிறார் என்பதையும் நீர் கவனிக்க வேண்டும். முத்திரையர் படை போருக்கு சித்தமாகிவிட்டதாக நீரே சொன்னீர். நமது படைகளும் சித்தமாக இருக்கின்றன. இனி போரை யாரும் தவிர்க்க முடியாது. காதலும் போரை போலத்தான், அதையும் யாரும் தடுக்க முடியாது. விளைவது விளைந்தே தீரும். காதலை தவிர்க்க கூடியது சாதல் ஒன்றுதான். அந்த சாதலையும் நாம் தவிர்க்க முடியாது. தவிர்க்க முடியாத விஷயங்கள் இம்மாதிரி உலகத்தில் பல இருக்கின்றன. இதற்கெல்லாம் தனி மனிதன் கவலைப்படுவது தவறு. மன்னன் விளக்கத்தை கேட்ட அச்சுதர் மலைத்தார்.
சோழதேவன் விவரணத்தில் தத்துவங்கள் பல அடங்கியிருப்பதை கண்டார். இதற்கு மேல் தாம் மன்னனிடம் எதை சொன்னாலும் செல்லாது என்பதை புரிந்து கொண்டதால் வருகிறேன் மன்னவா என்று கூறிவிட்டு திரும்பிச் செல்ல முயன்றார். ஒரே ஒரு விஷயம் என்று கூறிய மன்னன் குரல் அவரை தடுத்து நிறுத்தி மறுபடியும் மன்னனை நோக்க வைத்தது. அந்த பெண் என்று துவங்கினான் மன்னன். அவளுக்கு என்ன? அமைச்சரின் குரலில் சலிப்பு இருந்தது. அவள் எனக்கு மருமகளாக வருவாளானால் அதைவிட சோழ நாட்டுக்கு நல்லது எதுவும் இல்லை என்றான் விஜயாலயன். அவன் முகத்தில் பெரிதும் சாந்தி நிலவியது, குரலில் பெருமை தொடங்கியது. அப்படியா மன்னவா? அச்சுதர் வெறுப்பை காட்டினார். அவள் வீராங்கனை, என் மகனும் வீரன். இருவர் வயிற்றிலும் பிறக்கும் மகன் மகாவீரனாயிருப்பான். கரிகால் பெருவளத்தானுக்கு பிறகு சாம்பல் பூத்துவிட்ட சோழர்கள் வீராகினி மீண்டும் கொழுந்து விட்டு எரியும் என்ற சோழதேவன் குரலில் பெரும் திருப்தி இருந்தது, கண்களில் கனவிருந்தது. அந்த சமயத்தில் தான் அமைச்சரையும் அரசனையும் அசர வைக்கும் அந்த செய்தி வந்தது. செய்தி ஓலையை ஏந்தி வந்த வீரன் அமைச்சர் அனுமதியுடன் உள்ளே வந்து ஓலையை நீட்டினான். அதை வாங்கி படித்த அமைச்சர் முகத்தில் விபரீத களை சுடர்விட்டது. விஷயத்தை அவரே சொல்லட்டும் என்று மன்னன் காத்திருந்தான். ஓலையை ஒரு முறைக்கு இருமுறையாக படித்த அச்சுதர் அச்சம் பெரிதாக விரிந்தது. அந்த அச்சத்துடன் ஓலையை மன்னனிடம் நீட்டிய அச்சுதர், இதை நீங்களே படிப்பது நல்லது என்றார். விஜயாலயன் அந்த ஓலையை படித்ததால் அச்சுதரை போல் குழப்பம் இல்லை, அச்சப்படவும் இல்லை. இதை எதிர்பார்த்தேன் என்றார். எதிர்பார்த்தீர்களா மன்னவா என்றார் அச்சுதர் பிரமிப்புடன். ஆம். இப்பொழுது என்ன செய்ய உத்தேசம்? நாளைக்கு மறுநாள் நமது படைகள் செந்தலை நோக்கி நகரும். இந்த ஓலை வெறும் கண்கட்டு வித்தை. பெரும்பிடுகன் சிகண்டி அல்ல, மகாவீரன் என்ற விஜயாலயன் இந்த ஓலையை கொண்டு வந்தவனை காவலில் வையுங்கள், இரவு விசாரிக்கிறேன் என்று கூறிவிட்டு எழுந்தான் ஆசனத்தை விட்டு. தூதனை காவலில் வைப்பது சோழர் தர்மம் அல்ல என்று சற்று கடுமையாகவே சுட்டிக்காட்டினார் அச்சுதர். இவன் தூதன் அல்ல என்ற விஜயாலயன் அடுத்த அறையை நோக்கி நடந்தான், ஓலையை திரும்பவும் அமைச்சரிடம் கொடுத்து விட்டு. அமைச்சர் அந்த ஓலையை வாங்கி திரும்பவும் ஆராய்ந்தார். அவருடைய முகத்தில் விவரிக்க இயலாத பல உணர்ச்சிகள் தாண்டவம் ஆடின. அத்தியாயம் 45 நிறைவுற்றது. நன்றி, வணக்கம்.